தேங்க்யூ மெசேஜ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. நெக்ஸ்ட் இவரை பற்றி சொல்லணும்னா இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஐ டோன்ட் நோ எனக்கு கௌதம் சேட் ஃபாதர்னுலாம் சொன்னால் அவருக்கு பிடிக்காது. ஐ திங்க் யங்கஸ்ட் இந்த டீம் அப்படின்னு தான் சொல்லணும். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் கரெக்டாக சொல்லலாம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும் காஸ்குரு அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் கடைசியாக பேச சொன்னார் மனு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் பேசுறதை ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் எவ்ரிதிங் வாட் ஆல் இஸ் சார் இஸ் ட்ரூ அண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். மனு தான் சொன்னார், ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பற்றி பேசாதீங்க, எனக்கு கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார் சொல்லி அவர் வந்து ப்ரோக்ராம் அப்புறம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ப்ரோக்ராம் மேம்பருக்கு 1965 கதையை ஆரம்பித்து வெளியில் வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. பப்ளிஷ் பண்ண அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தாரு. அது உண்மை, சிஐஓ இந்தியா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுக்கே தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா வேற ஒருத்தர் இன்வால்வ் பார்ட் ஆஃப் த கிரைம் மாதிரி ஆகிடக்கூடாது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சுதான் நினச்சிங்கன்னா தெரியாமல் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கேன். நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான புளூட்டோனியமே காணாமல் போயிருக்குன்றாங்க. இவ்வளோ வருஷமாக காணாமல் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க. இதனால இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனு அண்ட் டீம், என்டையர் டீம், இட்ஸ் ஹார்ட் ஒர்க் மண்ணுன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர் 2 பேரும், வெங்கடேஷ் சாரும் சரி, லக்ஷ்மணும் சரி. அவங்க வந்து போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோவும் கிடையாது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாக நடிக்கிறதில்ல, அதான் அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவரை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிட்டு ட்ரிம் ஆகிட்டாரு. கௌதம், ஆர்யா இதை வாட்ச் பண்ணுங்க. அவரை அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலான்னு சொல்லிடலாம். இது ஒரு பெரிய எஃபர்ட். மிஸ்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மனு வந்து அந்த கதையை சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான், உண்மையிலே லார்ஜ் ஸ்கேல் மூவி. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு இதை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னான்னா அவர் சொன்ன மாதிரி there is something in the sacrifices of உளவுத்துறை பற்றி, the intelligence people, how they work hard. ஏன்னா அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள், அந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு படம். நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான். அந்த ஸ்டேஜில் சில்வா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு. அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அது எப்படி வெட்டி வச்சுருக்காரு தெரியாது. பிரசன்னா சார் தனியாக கேட்டுறேன் நான். சிங்கிள் ஷாட் நல்லா பிரமாதமாக இருந்தது. ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கும், அது வந்து சந்தோஷம் தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித் த குட். இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை, எல்லோரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருன்னு சொல்லிடுறாங்க. there's a lot of emotions in the entire film which cannot be said, no, it will be a spoiler. அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் இந்த படத்தில். அந்த இமோஷன் எப்படி இருக்குது, ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூ. ஆனால் இங்கே சொல்லும்போது கௌதம் கார்த்தி வில்லன்னு சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ. என்ன கதை சொல்கிறாங்க, யூஎஸ்பியே வச்சுட்டு எந்த மீட்டிங் போனால் நம்ம சொல்லிடுறது. ஸோ அந்த வெரி சார்மிங் பர்சன் கார்த்திக், ஆர்யா, எவ்ரிபடி இஸ் சார்மிங் ஓவர் ஹியர். அண்ட் ஆர்யா வந்து எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஸ்வீட் பால் அப்படின்னாங்க, எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதமோட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பாவோட ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீலிங். சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கிவ்ஸ் ஐ வில் திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அப்பாவோட ஞாபகம் உடனே வந்து பிகாஸ் சச் இட் வாஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. என் பிரகாஷ் வந்து நீங்கள் தூங்காமல் பார்த்தது இந்த படத்தோட வெற்றி. எனக்கு கவிதாலாம் அங்கே உட்காந்து இருக்குன்னு தெரில, என்னோட சகோதர சகோதரிகள் எங்கேயும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு அனுபவத்தை எங்கள் பெறுவீங்க. உண்மை இதில் வந்து ஆக்ஷன் பண்ணுறதுல எமோஷன் இஸ் தேர், ப்ரொடக்ஷன் வேல்யூ. அண்ட் மனு டெடிக்கேட்டட் பர்சன். மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவார், இப்படி தான் தெரிவார், ஒரு சாஃப்ட் இல்லை. அது சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர்லேயே தாங்காது. அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன், அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கடை வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி நியூஆன்சஸ் இந்த ஃபிலிம் வந்து வெரி கிளியர்லி சிசில் பைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சிறப்பாக. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாரும் பேரையும் சொல்லணும். அருள், ரஜினன், பிரசன்னா எல்லாருமே. அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க,
தலையில் எதிர்த்தா பிச்சுக்கலாம், ஒன்றும் ஏற்கனவே பிச்சுட்டிங்கன்னு தெரியல எனக்கு. என்ன அருள் தலையை பிச்சுட்டாருன்னு தலையை பார்க்குறேன். அதில் அருள் கிரேட் கேமராமேன், அவர் அஜீவன் சொல்லவே வேண்டாம். அது எக்ஸ்ட்ராடனரி ஆர்டரேட்டர்ஸ் ஆர் கண்ட்ரி இஸ் காட். அண்ட் கதாநாயகன் தீபோ, வெரி லவ்லி சாங். இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்கு எனக்கு. சரி, பாட்டு எடுக்கும்போது பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வமாக அவர்களோட 2 மணி நேரம் அமர்ந்திருக்குன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.